கந்தவேலன் காவடி கண்குள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி. காவடிகளை தயாரித்து அதற்கு அழகு சேர்த்து பக்தி பரவசம் சூழ்ந்திருக்க செய்யும் தெய்வ திருவுருவச் சிலைகளையும் இணைத்து திருமஞ்சன பொருள்களை வைத்து திருமந்திரங்களை கோஷமிட்டு காவடியை சுமந்து செல்லும் உணர்வுகளை வார்த்தைகளால் கூற இயலாது. காவடிகளை உருவாக்கி இறை சிந்தனையோடு சுமந்து செல்லும் அந்த தருணத்தை கண்முன்னே கொண்டு வருவோம். முருகப்பெருமானை நினைந்து நெஞ்சுருகி ஆடும் காவடிகளின் தயாரிப்பு பணிகள் ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனை பணிகளும் செவ்வனே மேற்கொள்ளப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. காவடினா என்ன? காவடி என்பது காவு தடி. காவடி அந்த தோள்பட்டையில அந்த தடி பறதுதான் காவடி என்பது சொல்லுவாங்க. காவு தடி என்பது சுமை சுமப்பவர்களை குறிக்கின்றது. இலகுவாக சுமப்பதற்காக ஒரு நீண்ட தடியின் இரு முனைகளிலும் சுமைகளை தொங்கவிட்டு அத்தடியின் நடுப்பகுதி தோளில் இருக்குமாறு சுமந்து செல்வது ஆகும். காவுத்தடி என்பதே மருவி பிற்காலத்தில் காவடியானது. தெய்வங்கள் பல இருந்தாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத காவடி எடுக்கும் வழக்கம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உரிய சிறப்பாகும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விசேஷ வழிபாடு முறைகள் உண்டு. அதுபோல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானது. இதுக்கு பேரு பால் காவடி. இங்கதான் முருகருக்கு எடுத்து போற காணிக்கை, யாராவது பாலோ இல்ல பன்னீரோ இல்ல இளநீர் கரும்புச்சாறு இந்த மாதிரி எடுத்து இங்க வச்சு கட்டி இங்க மஞ்சள் துணியில கட்டி இதை தோல்ல சுமந்து எடுத்து போறதுதான் இந்த பால் காவடி. பால் காவடி, பன்னீர் காவடி, மச்ச காவடி, சர்ப்ப காவடி, வேல் காவடி, கற்பூர காவடி, சந்தன காவடி, மயிர்த்தொகை அலங்கார காவடி, தயிர் காவடி என காவடிகளில் பல வகை உள்ளன. காணிக்கைகளை பொறுத்தே அவற்றின் பெயரும் அமைகின்றன. ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் உள்ளதாகவும் ஆகம விதிகள் கூறுகின்றன. பெரும்பாலும் அந்த காவடி இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமா சைவமா இருப்பாங்க. இப்ப காவடி செய்யற நாங்களும் அப்படிதான் சைவமா இருப்போம். இத்தனை பணிகளுக்கு பின் இறைவனை நோக்கி தயாராகின்றன இந்த காவடிகள். வடிவமைக்கப்பட்ட காவடிகள் தற்போது முருகப்பெருமானுக்கு காணிக்கைகளை கொண்டு செல்வதற்கு தயாராகும் பொருட்டு அதனை உடலில் ஏந்துவதற்கான பணிகள் செவ்வனே மேற்கொள்ளப்படுகின்றன. அதனை உடலில் பொருத்தும் பணியும் முறையாக மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே நினைத்த காரியத்தை மனதில் சுமந்து கொண்டு செல்லும் அந்த ஆறுமுகத்தானை நோக்கிய பக்தி பயணமும் எவ்வித தடைகளும் இன்றி சிறக்கும். இப்போ சர்டன் கிலோ இருக்கு. சர்டன் கிலோ அல்ல இந்த காவடிலாம் பார்த்தீங்கன்னா 36 கிலோட்ட இருக்கும். அதோட பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குஷன் சைட்ல இதெல்லாம் இருக்கும். இங்கே நம்ம 2 சைட் தோல் பட்டையில குஷன் வச்சிருப்போம். அதுக்கு தகுந்த பேலன்ஸ் தகுந்த மாதிரிலாம் நம்ம அந்த காவடி இது பண்ணுவோம். அதே வேளையில சில பேருக்கு அந்த இடுப்பு சைஸ் நம்ம பார்த்து தான் நம்ம காவடிக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். சில பேர் ரொம்ப சைஸா இருந்தாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பெல்ட்டு அந்த அவங்க தகுந்த பேலன்ஸ் பண்ற மாதிரி உள்ள காவடி தான் நம்ம கொடுப்போம். இது என்னத்துக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்றேன்னா, இது நம்மளோட கலாச்சாரம், இது எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இது நம்ம விட்டு கொடுக்கூடாது. நம்ம வருகிற சங்கதிகளுக்கு நல்ல முறையான இது அந்த காவடிகளை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த இதுதான் காவடி, இப்படிதான் காவடி இருக்கணும்னு சொல்ற வழிமுறைகள் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். காவடிகளின் தனிச்சிறப்பை அறிவோம். அதனை சுமக்கும் நோக்கத்தை பற்றிக் கொள்வோம். சீர்மிகு சிந்தனையுடன் காணிக்கைகளை ஏந்தி செல்வோம். சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி, வண்ணமயில் தொகையோடு ஆடிவரும் காவடி, ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி, வண்ண வண்ண காவடி, வெற்றி வேலன் காவடி.